அஸ்ஸலாமு அலைக்கும். ஆரி ஒர்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்க ஒர்க்கை பாருங்கள். செயின் ஸ்டிச் இது. பேக்வர்ட் ஃபார்வர்ட் போட்டிருக்காங்க, என்ஆர் போட்டிருக்காங்க பாருங்கள். அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. அதுக்கு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஓவல் ஷேப், ஹார்ட் ஷேப், ஸ்டார் ஷேப் எல்லாமே பண்ணியிருக்காங்க. என்ஆர் போட்டு ஷார்ப் எட்ஜெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே ட்ரையாங்கிளில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அவுட்லைன் கொடுத்து நீட்னஸாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜமிக்கி ஸ்டிச்சு. 3 டைப்ஸ் ஆஃப் ஜமிக்கி ஸ்டிச் போட்டிருக்காங்க லைனில். ப்ராஜெக்ட் வந்து பாருங்கள், ஐஸ்கிரீம் எடுத்திருக்காங்க. அவங்க கலர் காம்பினேஷன் எடுத்து அழகாக போட்டிருக்காங்க. 3 ஸ்டிச்சுக்கையும் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சையும் இதில் கொடுத்து அவுட்லைன் கொடுத்து பக்கவாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தாம்பூர் ஸ்டிச்சு பாருங்கள். சர்க்கிள் போட்டிருக்காங்க. சர்க்கிளில் பாருங்கள், கேப் இல்லாமல் அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள், நீட்னஸாக. ஹார்ட் திலகம் அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க. பக்காவாக அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது. ஒரு நீட்னஸாக எங்கேயும் பிசுறு வராமல் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பு அழகாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி எண்ட் பண்ணுறது, அழகாக நீட்னஸாக போட்டிருக்காங்க அவங்க. நெக்ஸ்ட்டு வந்து பீட்ஸ் ஒர்க்கு. பீட்ஸ் ஒர்க்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூஸ் பீட்ஸ் ஒர்க் போட சொன்னேன். அடுத்தது 2 போட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி செயின் ஸ்டிச் பண்ணி அப்புறம் போட சொன்னேன். அப்புறம் 3 பீட்ஸ் கொடுத்து அதுமாதிரி போட சொன்னேன். அழகாக பக்கவாக போட்டு அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்தேன் பாருங்கள். நெக் டிசைன் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு 4 செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்மால் பீட்ஸ், அப்புறம் மீடியம் சைஸு, அடுத்தது அதே ஸ்மால் பீட்ஸ் போட்டு அழகாக பக்கவாக பண்ணி அவுட்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள், ஜூமில் பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள், அழகாக இருக்குது. அவங்க வந்து இதை விட இது போதும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கலர் பீட்ஸ் கொடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்கில் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் வர மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டியூப் பீட்ஸில் வந்து கண்டினியூஸ் டியூப் பீட்ஸ் கொடுத்தேன். அப்புறம் வந்து பீட்ஸ் ஒரு டியூப் பீட்ஸ், ஒரு கட் பீட்ஸு, இது பீட்ஸு அதுக்கப்புறம் போட சொன்னேன். அப்புறம் டியூப் பீட்ஸில் பீட்ஸ் வச்சு ஜிக்ஸாக் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுத்து அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ளே ப்ராஜெக்ட் ஒர்க் பாருங்கள், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நாங்களே எதிர்பார்க்கல, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ஃப்ளவர் டிசைன் எடுத்து பக்கவாக அழகாக இருக்குது பார்க்கவே. ஒரு கேப்பு, ஒரு சிலுமல் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அழகாக. இது வந்து ப்ரூச் டைப்லேயும் பண்ணலாம். இதை கட் பண்ணி ஏதாச்சும் ஒரு சாரீக்கு இல்லை ஷாலுக்கு ஏதாச்சும் ஒன்று இந்த டிசைன் போட்டு பண்ணாலும் நம்மளுக்கு கட் பீட்ஸு, டியூப் பீட்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பாருங்கள், லோட் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. லைன் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் மேலேருந்து கீழே போகிற மாதிரி கொஞ்சம் நீட்னஸ் இல்லை அவங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க்கில் நல்லா பண்ண சொன்னேன், அதுமாரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் பாருங்கள். நான் வந்து எதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக இதை ஜாக்கெட் பார்டரில் இல்லை நெக் பார்டர்லாம் போடுவாங்கள்ல, அதை மாதிரி எடுத்து ஃப்ளவர் போட சொல்லியிருந்தேன். அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். கலர் காம்பினேஷன் அவங்க எடுக்கிறது எல்லாத்துக்குமே அழகாக இருக்கும். அழகாக நீட்னஸாக போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்தது கட்டா ஸ்டிச் போட்டிருக்காங்க. இதில் வந்து பாக்ஸ் பாருங்கள், இது சிங்கிள் கட்டா ஸ்டிச்சு, இது வந்து டபுள் போட்டு அவுட்லைன் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க.
அதுலேயே வந்து நான் புட்டா ஸ்டிச் பண்ண சொன்னேன். மணி பீட்ஸ் பெரிய பீட்ஸ் போட்டு பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பீட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் பீட்ஸ் கொஞ்சம் சுகர் பீட்ஸ் பண்ணி போட சொன்னேன். அப்புறம் பார்ட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹார்ட் பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது. த்ரெட் ஒர்க் தான் பண்ண சொன்னேன் நான். அழகாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கம் வச்சு ஒட்டி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண சொன்னேன். அழகாக இருந்துச்சு. அவ்வளோதான். அவங்க வந்து பேசிக்கு இவ்வளோ ஸ்டிச்சஸ் தான் வரும். இன்ஷால்லா யாராச்சும் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தது இந்த பேசிக் ஸ்டிச்சை வச்சு அவங்கள வந்து நான் ஜாக்கெட் போட சொன்னேன். மார்க் பண்ணி காமிச்சாங்க, அழகாக இருந்துச்சு. அப்புறம் நெக் டிசைன் பாருங்கள், பீட்ஸ் சுகர் பீட்ஸ் வச்சு போட சொல்லியிருந்தேன். பாருங்கள், அழகாக இருக்குது நெக் டிசைனு. அழகாக ஸ்டார்டிங் ஃபினிஷிங் எல்லாமே அழகாக இருக்குது. 4 செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். அழகாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 2000, 1100, 1500 அதை மாதிரி ரேட் உள்ளதுலாம் இந்தமாரி நம்ம பேசிக் கற்றுக்கிட்டு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஹேண்ட் பாருங்கள், இவங்க வந்து பீட்ஸ் ஒர்க்கு புட்டா ஸ்டிச் வச்சு இது பார்டரில் நெக்கில் கொடுத்ததே கை பார்டரில் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. இன்ஷால்லா வேறு யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நியூ இயர் ஆஃபர் போய்ட்டுருக்கு. எல்லாம் வந்து